நேற்று வரைக்கும் நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன். எதுக்கும் பயப்படல. கேஸ் கட்டுப்பாடு வரப்போகுது பயப்பில்லை, பெட்ரோல் டீசல் கம்மியாக போகுது பயப்பில்லை. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருந்தேன், சமாளிச்சிக்கலான்னு. இப்போ இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரே ஒரு பேச்சு பேசினார். எனக்கு நஞ்செல்லாம் நடுங்குது, பயமாக இருக்குது. கோவிட்டில் எப்படி நான் 100 கோடி மக்களும் எதிர்கொண்டோமோ அப்படி இந்த கேஸ் பற்றாக்குறையும் பெட்ரோல் பற்றாக்குறையும் எதிர்கொள்வோன்னு நான் பாருங்கள். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிடுச்சு. இது சைத்தான் வாய் வச்சிடுச்சு. இந்த சைத்தான் எல்லாரையும் ஒழிக்காத போகாது. கோயட்டில் எப்படி நம்மளை கொலை செஞ்சு எல்லோரும் தூக்கி குப்பத்தில் போடுச்சோ அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சின்னு உண்மையிலேயே பயந்துட்டேன். மனசு இப்போ தான் பயமாக இருக்குது, லேசாக பயமாக இருக்குது, மன பதட்டமாக இருக்குது. ஏதாவது நடக்குமோ, எதனா ஆகிடுமோன்ற பயம் வருது. இந்த மன செதவி நோயின்னுவாங்களே, அதுக்கு என்ன கோவிட்டில் நம்ம சந்தித்தது இன்றைக்கி வரையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்குறோம். இனிமேல் வந்தால் ஆள் காலி. முடிச்சிட்டான் மோடி. ஏன்னா நாதாரி, நீ இன துரோகிங்கிட்ட போய் எச்சகாலங்கிட்ட போய் பொறுக்கித்தானம் பண்ணி அதை அவனுக்கு வீடியோவாக எடுத்து வச்சுக்கின்னு ஃபைலாக பண்ணி வச்சுக்கணும் நான் மிரட்டினானுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒற்றுமையாக இருந்தவனுக்கிட்ட ஊர் காசில் நம்ம இந்தியா பணத்தில் காய்கறி கொடுங்க, அரிசி கொடுங்க, உங்கள் நாட்டு பணத்தை கொடுங்க, அதை நான் பெட்ரோல் அனுப்புகிறேன்னு சொல்லி இந்த ஈரானை பகைச்சிக்கினியே, நீங்களாம் மனுஷனா? நீ பொறுக்கித்தானம் பண்ணதை நிற்பாட்டுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உண்மையே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான்டா பயமாக இருக்கப்பா சாமி, இப்போ தான் உண்மையே பயமாக இருக்குது.